ஆரோக்கியமான கருப்பு கவுனி அரிசியில் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சாஃப்டான இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு கடாயில் 2 கப்பு தண்ணியில் 1.5 கப்பு நாட்டு சக்கரை போட்டுக்கிட்டேங்க. அது கொஞ்ச நேரம் கொதி வர வரைக்கும் கிளறிட்டால் போதுங்க. ஏன்னா நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்க போகிறோம். ஏன்னா சின்ன சின்ன தூசியெல்லாம் இருக்கும், அதுக்காக நம்ம கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்க போகிறோம், அவ்வளோதாங்க. இப்போ ஒரு கடாயில் வந்துங்க 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. அதில் வந்து அரை முடி தேங்காய் துருவுனதை நான் போட்டுக்க போகிறேங்க. இப்போ அதை வந்து ஒரு வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுத்து எடுத்துகிட்டு 1 ஸ்பூன் வறுத்து எள்ளு போட்டுக்கிறேங்க. அதையும் கொஞ்சம் நேரம் வறுத்து விட்டுட்டு 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டுக்கலாங்க. இப்போ வடிகட்டின நாட்டு சக்கரை கரைசல் இருக்குதுல்ல, அது வந்து 1.5 கப்பு நான் ஊற்றிக்க போகிறேங்க. கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாங்க. கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ கருப்பு கவுனி அரிசி மாவு 2 கப்பு போட்டுக்கிறேங்க நான். அதை நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நம்ம கிளறி விடணுங்க. கெட்டியானதுக்கப்புறம் கொஞ்சம் ஆற விட்டுட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் பிடி கொழுக்கட்டையே பிடிச்சி வச்சுக்கலாங்க. இப்போ பிடிச்சி வச்சுக்கிட்டேங்க. ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதுங்க. பாருங்கள், சுவையான சாஃப்டான இனிப்பு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த மாதிரி நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.